Welcome to Talk and Monk YouTube channel. This is Luthar Priya and this session is Banking Awareness Series Episode 7. India's top educators, top batches are available in my academy. If you are interested, get enrolled. Combat, an academic combat which is on every Sunday 10 a.m. If you are interested, get enrolled. So types of risks தான் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் 2 வீடியோஸாக. ஃபர்ஸ்ட் வந்து வாட் ரிஸ்க், மேஜர் ரிஸ்க்கெல்லாம் என்னென்ன, லைக் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னால் என்ன, அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னால் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அண்ட் அதுக்குள்ளே சப்ஹெட்டிங்ஸாக நிறைய இது பார்த்தோம் இல்லையா. மார்க்கெட் ரிஸ்கில் 4 விஷயங்கள் இருக்குது, 4 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸ் வரையும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங்கில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க், கண்ட்ரி ரிஸ்க், ஆப்ரேஷனல் ரிஸ்க் அண்ட் ரெப்புடேஷனல் ரிஸ்க், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்னால் என்னன்னு பார்ப்போம். சாரி இஃப் ஐ ஆம் வெரி ஸ்லோ பிகாஸ் கொஞ்சம் கோல்டு இருக்க, நல்ல மழையில் நனைஞ்சாச்சு. ஸோ அதனால் கோல்டு லைட்டாக ஃப்ளோவாக பேச முடியல. ஸோ இஃப் எனி டோன்ட் டேக் இட் பாதர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, it causes potential loss due to change in the value of banks' assets or liabilities resulting from exchange rate fluctuations as banks transact with their customers or other stakeholders in multiple currencies. Foreign exchange risk, இது நல்லாவே தெரியுது. ஃபாரின் அப்படின்னா சம் ஃபாரின்லேருந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால தான் ரிஸ்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது எதனால் ஆகும் அப்படின்னா, change in the value of banks' assets or liabilities resulting from the exchange rate fluctuation as banks transact with their customers or other stakeholders in multiple currencies. Banks transact in foreign exchange for their customers or the bank's account. Any adverse movement can diminish the value of the foreign currency and can cause a loss to the bank. For example, நான் வந்து ஒரு ஃபாரினில் வேலை பார்க்குறேன். நான் வந்து ஒரு பேங்க்குக்கிட்ட லோனை வந்து முன்னாடிலாம் பார்த்தோம் இல்லையா, ஈக்விட்டியாவோ இல்லை வேறு சம் ஃபார்ம் ஆஃப்லையும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்க ஒரு அசட் வாங்குகிறேன். என்னோடய ஃபாரினில் இருக்க, இப்போ எஸ்பிஐக்கு வந்து ஜப்பான்லலாம் பிரான்ச் இருக்குது. நான் ஜப்பானில் வேலை பார்த்துட்ருக்கேன். அங்கே எனக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த வந்து நான் வச்சு தான் எஸ்பிஐ கிட்டே லோன் வாங்கியிருக்கேன். அப்படின்ற போது அந்த லோனை நான் வாங்கினது ருப்பீஸில் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். இங்கே இருக்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு வேணும் அப்படின்றதுக்காக. அப்போ ருப்பியில் வாங்கும்போது அது கூட குறைச்சி இருக்கும். அண்ட் நம்மளோட கரன்சி ரேட்டுமே வந்து கூட குறைச்சி டெய்லியும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ருப்பி $1 ரேட் இஸ் ஈக்குவல் டு 75 ருப்பீஸுன்றது மாறிட்டே இருக்கும். கூட செய்யலாம், குறைஞ்சும் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் ஜப்பானில் உள்ள என்னோட இடத்த விற்று நான் வாங்கின காசுக்கு ஈக்குவலாக வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? that causes the risk. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு banks transact in foreign exchange for their customers or the bank accounts. Any adverse movement can diminish. ஜப்பானில் இப்போ ஒரு வார் வருதுன்னு வச்சுப்போம். அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ ஆயிடுச்சு, எல்லா ஷேர் மார்க்கெட் எல்லாமே கிராஷ். ஜப்பான் வந்து ஈஸிலி அட்டாக்டு பை எர்த்குவாக்ஸ். ஸோ ஒரு எர்த்குவாக்கில் அது எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே சரியா இல்லை அப்படின்ற போது அவ்வளோதான், அந்த பேங்க்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இட் காசஸ் டியூ டு த change in value of the bank's asset or liabilities resulting from the exchange rate fluctuation as banks transact. ஸோ பேங்க் வந்து transact பண்ணுறாங்க with their customers or இல்லைன்னா ஒரு ஸ்டேக் ஹோல்டரோட in multiple கரன்சியில் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ that is called foreign exchange risk. இது 4 லைக் கமாடிட்டி ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க்கு கீழே 4 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து கமாடிட்டி ரிஸ்க், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க், இதெல்லாம் அது கீழே தான் வரும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போது இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தது எல்லாமே வந்து மார்க்கெட் ரிஸ்க். ஸோ இப்போது அடுத்து ஆஸ் யூஷுவல் கம்மிங் ஆன் த ட்ராக் லிக்விடிட்டி ரிஸ்க்குள்ளே வரும். திஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் அரைசஸ் டியூ டு inability of the bank to meet its obligation when any asset may not be realized into கேஷ். ஏதோ ஒரு அதான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னு நினைக்கிறேன், லைக் மார்க்கெட் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு இடம் வச்சுருக்கேன். அந்த இடம் வந்து அவுட்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது, ரொம்ப கம்மியான ரேட். பட் நான் வாங்கும்போது அது வந்து ஒரு 1 lakh பெர் ஸ்கொயர் ஒரு சதுரடி வந்து 1 lakhன்னு வந்து காமிச்சு நான் வாங்கிட்டேன். ஒரு வீடு இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதை காமிச்சு லோன் வாங்கிட்டேன். பட் காலப்போக்கில் போக என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல வந்து தண்ணியே இல்லை.
ஆர் தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்குது ஆர் சம்திங் லைக் தேட். பட் அந்த இடத்துல வந்து லிவிங்க்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மோஸ்ட்லி இடம் வாங்கியிருக்காங்க, பட் யாருமே வீடு கட்டலை. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப பாப்புலரைஸ் ஆகாமல் இருக்குது. முன்னாடி பார்த்த ரேட்டை விட கம்மியாகுது. ஏன்னா ஏதோ இருக்கிறவங்க வந்து எப்படியாவது இது விற்றுறணும், விற்றுட்டு இந்த காசை வந்து வேறு எங்கேயாவது போடலாம், இன்சைட் த சிட்டி ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் வாங்கினா கூட போதும், அது போக போக அதிகமாக தானே செய்யும். ஸோ அப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்மி ரேட்டுக்கு யார் கேட்குறாங்களோ அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க இடத்துக்காரங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் இப்போ தான்ப்பா விற்றாங்க, இவ்வளோக்கு தான்ப்பா விற்றுருக்காங்க, நீங்கள் என்னப்பா எவ்வளோ சொல்கிறீங்கன்னு சொல்லி கம்மி பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போது இட் ரிசல்ட்ஸ் இன் அந்த மொத்த ஏரியாவோட ரேட்டுமே வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ அந்த பேங்க் வந்து அதுக்கு முன்னாடி இந்த ரேட்டை நம்பி தான் நம்மளுக்கு லோனே கொடுத்துருக்கு. இப்போ அந்த லோனை வந்து நான் கட்ட முடியாமல் போச்சு, அந்த வீட்டை வந்து இப்போ விற்று தான் நம்ம லோனை வந்து அடைக்கணுன்ற மாதிரி ஆப்ஷன் வைக்கிறாங்க. விற்றதில் நம்மளுக்கு கொடுத்த லோன் அளவு கூட அவங்களுக்கு வரல, நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வேறு இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு மிச்சம் இருந்தால் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி மிச்சம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராஃபிட்டபிள் ஏரியாவில் இருந்ததுன்னா கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அது அந்த பேங்க்கோட லாஸ் தானே. ஸோ அதுதான் லிக்விடிட்டி ரிஸ்க். திஸ் கைண்ட் ஆஃப் risk arises due to inability of bank to meet its obligation when an asset may be not realized into cash. Also we can say that it is a mismatch of asset and liability. மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு, நம்ம வாங்கும்போது இருந்ததை விட இப்போ கம்மியாயிடுச்சு அப்படின்ற போது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். தட் இஸ் மிஸ்மேட்ச் ஆஃப் அசட். சம்டைம்ஸ் அவங்க வந்து ராங் கேல்குலேஷன் கூட போட்டுருக்கலாம், அவுட்டர் சிட்டியில் இருக்கிற இடத்துக்கு போய் நிறையா காசு கொடுத்து வாங்கியிருந்துருக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். ஸோ தட் ஆல்சோ comes into this risk. Liquidity is the ability to efficiently accommodate deposit as also reduction in liabilities and to fund the loan growth and possible funding to off balance sheet claim. So liquidityக்கு ஒரு ability இருக்குது, that is to efficiently accommodate deposit as also reduction into liabilities. டெபாசிட்டை வந்து liabilitiesோட reductionக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் and fund the loan growth. லோன் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது, நிறைய லோன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து கம்மி பண்ணவும் செய்யலாம். அண்ட் பாசிபிளி ஃபண்டிங் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் கிளைம்ஸ்க்கும் வந்து ஃபண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கண்ட்ரி ரிஸ்க் refers to the risk that a country won't be able to honor its financial commitments. ஸோ நம்ம கண்ட்ரியே அப்படி தான் வச்சுப்போமே, நம்ம நிறைய நம்மளுக்கு என்ன எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை விட அதிகமான காசு தேவைப்படுது, நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை விட நிறைய காசு வந்து தேவைப்படுது டு ஃபுல்ஃபில் த பேசிக் நீட்ஸ். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து இட் ஓன்ட் பி சஃபிஷியன்ட். ஸோ அதான் கண்ட்ரி ஓன்ட் பி ஏபிள் டு ஹானர் இட்ஸ் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ். வென் அ கண்ட்ரி defaults on its obligations, it can harm the performance of all other financial instruments in that country as well as other countries it has relation with. இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு பேண்டமிக்னால எக்கனாமிக் க்ரோ ஆகலை, ஒரு ஏன் ஜிடிபி ஃபோர்காஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? தட் இஸ் டு நோ பக்கத்தில் இருக்க கண்ட்ரிலாம் எப்படி ஒர்க் பண்ணுறான். நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம போய் இப்போ நீ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் கம்பெனிஸ் தான் உண்மையானு சொல்ல முடியாது, அவங்க முன்ன பின்ன கூட ஆகும். பட் தென் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம பக்கத்தில் இருக்க கண்ட்ரி வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால இப்போது எனக்கும் சைனாவுக்கும் வந்து ஒத்துக்கலை அப்படின்னும் போது நான் சைனாலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸ் அதிகமாக போட்டு இங்கே இருக்க யாரையுமே சைனா ப்ராடக்ட்ஸ் வாங்க விடாமல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், சைனாவில் வந்து அது அஃபெக்ட் ஆகும். அவங்க ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும், ஆனால் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் கண்ட்ரி இந்தியா வந்து வாங்கலை அப்படின்னும் போது அவங்களோட எக்கனாமியும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் இட் இஸ் அ சைக்கிள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதையும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. its obligations, it can harm the performance of all other financial instruments in that country as well as the other countries. உள்ளே இருக்க இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்க ஷேர் மார்க்கெட்ஸும் வந்து என்ன ஆகும், டவுன் ஆக ஆரம்பிக்கிறோம். ஏன் பேண்டமிக்னால எல்லா ஷேர்ஸும் டவுன் ஆச்சு, அதுக்கப்புறம் பேண்டமிக் கொஞ்சம் கொஞ்சமாக லிபரல் ஆக ஸ்டாக் வந்து கூட ஆரம்பிச்சிச்சு. தட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப், ஏன்னா இப்போ எல்லாருமே பேண்டமிக்கில் இருக்காங்க. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட்டு என் காசை முடக்கி வைக்கணும், எனக்கு வாழ்கிறதுக்கே காசு இல்லை, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் காசு போடாமல் நான் என்னோடய ஷேரை விற்றுட்டு காசு எடுக்கணும்னு தானே நினைப்பேன். ஸோ அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். இப்போ எல்லாமே நார்மல் ஆகுது, ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷனை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போது எனக்கு இருக்கிற காசு சரியா நார்மல் ஆகிடுச்சா, சரி அதில் போடுவோம், இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம்.
ஸோ தேட்ஸ் ஆல். இது எல்லாமே ஒரு செயின் தான். பேசிக்காக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் என்னென்னு தெரிஞ்சிச்சுனாலே இந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே ஜஸ்ட் கண்ட்ரி ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே உங்களுக்கு அந்த ரிஸ்க் என்னவாக இருக்கும்னு ஒரு கெஸ்ஸிங்காவது வரும். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. கண்ட்ரி ரிஸ்க் அப்ளைஸ் டு ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், அது சொன்னேன் இல்லையா. ஸோ பாண்ட்ஸு, ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துக்குமே that are issued within a particular country. ஸோ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம், ஆர்பிஐ வந்து கார்மெண்ட் செக்ஸ் GPAC 1.0 அப்படின்னு ஒன்று வாங்கினாங்க கார்மெண்ட் செக்யூரிட்டிஸை. அவங்க டார்கெட் வச்சுருக்கிறது 1 trillion. இதுவரையும் இந்த மாதிரி டைரெக்டாக ஆர்பிஐ வந்து கார்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கினதே இல்லை. லைக் இப்போது சர்டைன் அமௌண்ட் லைக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர் எக்ஸஸ் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே வந்து டிவிடெண்ட்டாக நம்மளுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சாரி இஃப் ஐ எம் கோயிங் டீப் இன்டு பாலிட்டிக்ஸ், மேலோட்டமாக சொல்கிறேன். இப்போது நிறைய அதான் இவ்வளோ ப்ராஃபிட் வச்சுருக்கீங்களா ஆர்பிஐ, அந்த அமௌண்ட்லேருந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இப்போ இருக்க கவர்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு தூக்கி கொடுத்துட முடியாது. அதுக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி காசு இருந்தால் தானே கேட்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கார்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஏன் மற்றவங்களுக்கு விற்கிறீங்க. கார்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் நாட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது அது என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்கும். பட் தென் உங்களுக்கு காசு திரும்ப கிடச்சிடும்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால ரிஸ்க் கம்மியாக இருக்க உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கார்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு வந்து ரிஸ்க் கம்மி அப்படின்ற போது இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி. அப்படி இருக்கிறத ஏன் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு விற்கிறீங்க. என்கிட்ட காசு இருந்தால் தானே நீ மொத்தமாக சும்மா தான் கேட்ப. நீ செக்யூரிட்டிஸை கூட நான் உனக்கு காசு தரேன், உன் செக்யூரிட்டிஸை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ இப்போ ரீசெண்டாக கூட வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ தட் ஆல் எல்லாமே கனெக்டட் தான். ஸோ கண்ட்ரி ரிஸ்க்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. டு த ரிஸ்க் தட் அ கண்ட்ரி won't be able to honor its financial commitments. ஸோ ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் ஆகிறது தான். தென் ஆப்ரேஷனல் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா, பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் டிஃபைன்ஸ் ஆப்ரேஷனல் ரிஸ்க் ஆஸ் டு த ரிஸ்க் ஆஃப் லாஸ் resulting from inadequate or failed internal process, people and systems or external events. So operational risk na enna, the Basel Committee on Banking Supervision defines operational risk. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம், எதனால லாஸ் ஆகுது, inadequate or failed internal processes, people and system or external events. All banks face this operational risk. inadequate or failed internal process, உள்ளே வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து ஒழுங்காக நடக்கலை. அந்த ஆப்ரேஷனல் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். லைக் லோன் வந்து ஒழுங்காக பீப்புள் வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்கில் வாங்கிட்டு பே பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும் அது கம்ஸ் அண்டர் ஆப்ரேஷனல் ரிஸ்க். ஸோ ஒரு லாஸ் நடக்குது, inadequate or failed internal processனால, இன்டர்னல் ப்ராசஸ் வந்து ஒழுங்காக நடக்கலை அப்படின்றனால, ஒரு பீப்புள்னால இருக்கலாம், சிஸ்டமால் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அப்படி நடக்கும்போது that comes under operational risk. Inadequate or failed internal process or people and system or external events அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ that is the keyword for operational risk. All banks operational risk in their day-to-day operations across all their departments, including treasury, credit, investment, information technology. ஸோ ட்ரெஷரியில் லைக் அவங்களோட ட்ரெஷரியில் வந்து சில மாற்றங்கள் நடக்கலாம், கிரெடிட்டில் வந்து சில மாற்றங்கள் நடக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இல்லைப்பா அந்த கம்பெனி நல்லா இல்லை வேறு கம்பெனி மாற்றலாம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மாற்றங்கள் நடக்கலாம், ஐடி சர்வீசஸில் மாற்றம் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள்னால வர ரிஸ்க்கெல்லாம் அது வந்து டே டு டே லைஃப்பில் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. there are 3 main causes of this risk. என்ன மெயின் காசஸ், சாரி அது 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. தட் இஸ் 3 மெயின் காசஸ் ஆஃப் தியர் ரிஸ்க். என்னென்ன காசஸ் ஃபார் ஆப்ரேஷனல் ரிஸ்க் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹியூமன் இன்டர்வென்ஷன் அண்ட் எரர். கண்டிப்பாக ஹியூமன் எரர் வந்து நிறையா நடக்கும். லைக் நான் வந்து உங்களோட டெபாசிட் அமௌண்ட் இவ்வளோன்னு தான் சொன்னேன், 50,000 சொன்னேன், பட் அவங்க வந்து ஒரு 0 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ எனக்கு 2 டிரான்சாக்ஷன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு கல்யாணம் வச்சுருக்கேன், எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது. நான் வந்து இந்த மாதமே வந்து ஒரு மாதம் 4 தடவை தான் மொத்தமாக எடுக்க முடியும் என் அக்கௌண்ட்டில் அப்படின்னா, நான் ஒவ்வொரு தடவையும் நான் பிளான் பண்ணி தான் போகிறேன். என்கிட்ட செக் புக் கிடையாது. செக் புக் இருந்தால் மொத்தமாக ஒரே இதில் எடுத்துடலாம். செக் புக் இல்லை, செக் புக் எழுதி கொடுத்து அது ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் வரும் அப்படின்றத விட சடனாக ஒரு விசேஷம் இருக்குது. ஸோ நான் வந்து என் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க காசை வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற போது ஒரு தடவை வந்து 1 lakh டு த மேக்ஸிமம் போய் பேங்க்கில் எடுக்கலாம்
அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க வந்து தவறுதலாக ஒரு 0 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ நான் அந்த 10,000 ஆகிடும். மிச்சம் வந்து நான் என்னோட அமௌண்ட்டை ஃபுல்லாக நான் எடுக்க முடியாதுன்ற பட்சத்தில், ஸோ அப்போ வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் நிறையா நடக்குது இல்லையா? ஸோ தேட் ஆப்ரேஷனல் ரிஸ்க். ஃபெயிலியர் ஆஃப் த ஐடி ஆர் இன்டர்னல் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம். சம்டைம்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன்னுவாங்க, பட் அப்லோட் ஆகிருக்காது. என் பேரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னுவாங்க, சம் இனிஷியல்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி இன்டர்னல் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸால் நடக்கலாம். ஃபெயிலியர் ஆஃப் இன்டர்னல் ப்ராசஷன்ஸ் டு ட்ரான்ஸ்மிட் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்லி. நான் வந்து இவ்வளோ ரூபாய் இந்த ஏடிஎம்மில் எடுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு டிரான்சாக்ஷன், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒழுங்காக பாஸ் ஆகாமல் இருக்கலாம், டியூ டு சம் ரீசன்ஸ்னால பாஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆப்ரேஷனல் ரிஸ்க்குக்கு மெயின் காசஸ். லைக் ஹியூமனால் நடக்கலாம், ஐடி ஆர் இன்டர்னல் சாஃப்ட்வேர்னால நடக்கலாம், ஒழுங்காக இன்டர்னல் ப்ராசஸ் ஆகலை அப்படின்னாலும் நடக்கலாம். Next, reputational risk. Reputational risk implies public's loss of confidence in a bank due to negative perception or image that could be created with or without any evidence of wrongdoing by the bank. So, reputational risk அப்படின்னா என்னென்னா, பப்ளிக்ஸ் லாஸ் வந்து நடக்குது ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஒரு பேங்க் மேலே உள்ள கான்ஃபிடென்ஸ். இப்போ எஸ் பேங்க் மேலே உங்கள் கான்ஃபிடென்ஸ் வருமா? திவால் ஆகிற நிலைமைக்கு போய் இப்போ எஸ்பிஐ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து அந்த பேங்க் இப்போ நல்லா தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும், அந்த எஸ் பேங்க் மேலே இருக்க உங்களோட அந்த ரெப்புடேஷன் போயிடுச்சு திவால் ஆகிற நிலைமைக்கு போனதுனால. ஸோ அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் பர்செப்ஷன் ஆஃப் இமேஜ் தட் குட் கிரியேட்டட் வித் ஆர் வித்தின் எனி எவிடன்ஸ் ஆஃப் ராங் டூயிங் த பேங்க். ரெப்புடேஷனல் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா போயிடுச்சு தான். இப்போ யாராவது எஸ் பேங்க் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோனையும் நார்மலாக உங்களுக்கே தெரியும், ஆத்தாடி எஸ் பேங்காக வேண்டாம் அப்படின்னு தோணும். அதனோட பேசிக்ஸ் லைக் அது வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அது நல்ல நிலமையில் இப்போ இருக்குது, பிசிஎல்ன்றலாம் வெளியில் வந்துருச்சுனாலும் நம்ம பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஸோ தேட் இஸ் ரெப்புடேஷனல் ரிஸ்க். அப்போ அந்த பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணணும்னு நினைப்பாங்களா என்ன? பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பேங்க்கோட பேரே போச்சு. ரெப்புடேஷன் அப்படின்னா பேர், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெப்புடேஷனல் வேல்யூ இஸ் ஆஃபன் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிராண்ட் வேல்யூ. ஸோ பிராண்ட் வேல்யூ தான் எஸ்பிஐக்கு போகணுன்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பேங்க் ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட எனக்கு வேலை வாங்கணுன்னா அதில் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ தேட் இஸ் த ரெப்புடேஷனல் வேல்யூ. இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒரு பெரிய ரோலாக இருக்குது. தோனி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வராரு, எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வராரு அப்படின்னு பார்த்து நம்ம சம்டைம்ஸ் போடலாம். அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் சில டைப்ஸ் ஆஃப் ரெப்புடேஷனலும் இருக்குது. தோனி அளவுக்கு காசு கொடுத்து ஒரு பேங்க் வந்து அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ காசு அந்த பேங்க் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரலாம் இல்லையா? ஸோ தேட் இஸ் வாட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். சாரி இஃப் மை டாக் வாஸ் இன்டரப்டிங் மீ. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. இந்த ரெப்புடேஷனல், ஏன்னா வீட்டுக்குள்ளே வேறு பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க, இது பெயிண்ட்டை போய் ஏதாவது பண்ணிடும்னு சொல்லி அது கூட்டிகிட்டு வந்தால் இட்ஸ் டிஸ்டர்பிங் மீ மோர். ஓகே, கெட்டிங் பேக் டு ரெப்புடேஷனல் ரிஸ்க் குட் ஸ்டீம் ஃப்ரம் எதெல்லாம் ரெப்புடேஷனல் ரிஸ்க் வந்து வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த inability ஆஃப் அ பேங்க் டு ஹானர் கவர்மெண்ட் ஆர் ரெகுலேட்டரி கமிட்மெண்ட்ஸ், non-observance of the code of conduct under corporate governance, mismanagement or mismanipulation of customer records, ineffective customer services or after-sales services. So first point வந்து inability of the bank to honor government or regulatory commitments. So பேங்க் வந்து இவ்வளோ இன்னெபிலிட்டின்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு கேபிட்டல் மார்க்கெட் மொத்தமாக ஒரு பேங்க், இப்போ நான் தான் பேங்க்னா என்கிட்ட டெபாசிட் ஆகிற அமௌண்ட்டில் 11% வந்து நான் ஹோல்டு பண்ணி வைக்கணும். ஏன்னா என்கிட்ட வரவன் எல்லாருமே திருடனாக இருந்து நான் கொடுத்த லோன் எல்லாத்தையும் டியூவே கட்டாமல் போயிட்டான் அப்படின்னா நான் அடுத்து பேங்க்கை ரன் பண்ணணும். என் காசை கொடுத்துருக்கேன் அவன்கிட்டலாம், அவன் திரும்ப வட்டி கொடுக்குறத வச்சு தான் 10 பேர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் லோனு. அந்த 10 பேரும் மாதம் 100 தரணும். அவன் மாதம் 10 பேரும் 100 தரணும் அப்படின்னும்போது 1000 வரும் எனக்கு. அந்த 1000 வந்து மாதம் எதிர்பார்த்து நான் உட்காந்துருப்பேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 1000 ரூபாயை நான் அவங்க ஃபஸ்ட்டு மாதம் கொடுக்கும்போது அதை இன்னொருத்தவனுக்கு கூட நான் 11ஆவதாக ஒரு ஆளுக்கு கூட நான் லோனாக கொடுக்கலாம். அதை எதிர்பார்த்து நான் உட்காந்துருக்கும்போது அதில் 5 பேர் கட்டுறான், 5 பேர் கட்டலைன்னா எனக்கு 500 தான் வரும். அப்போ நான் லோன் கேட்க 1000 ரூபாய் கேட்டு ஒருத்தன் வேணாண்ணா சார் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, 500 தான் கொடுக்க முடியும்னா போடான்ட்டு அவன் அடுத்த பேங்க்குக்கு போயிடுவான். அப்போது என்னோட அந்த ரெப்புடேஷன் கம்மியாகுது இல்லையா? பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்கு, 11% ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் அந்த 11%லேருந்து கொடுக்கலான்னு சில பேர் கொடுப்பாங்க. அந்த 11% வந்து கொடுத்துட்டு அப்புறம் கடைசியில் பேங்க் திவாலாகிற நேரத்தில் வந்து இல்லைப்பா நான் வந்து 11% ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்னாங்கன்னா போச்சு, முடிஞ்சு. அந்த மாதிரி சில கவர்மெண்ட் ரூல்ஸை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா த நான் அப்சர்வன்ஸ் ஆஃப் த கோட் ஆஃப் கான்டாக்ட் அண்டர் கார்பரேட் கவர்னன்ஸ். ஸோ சில விஷயங்களை வந்து இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு. அதை ஒழுங்காக அப்சர்வ் பண்ணலை, அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் ஆகும். மிஸ்மேனேஜ்மெண்ட், ஒழுங்காக மேனேஜ் பண்ண தெரியல, எப்படி லைக் அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் அவங்க வந்து கட்டுவாங்களா இல்லையா. அவங்களோட பேக்ரவுண்டெல்லாம் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கணும். லைக் அதுக்கு தான் வந்து நீங்கள் இவ்வளோக்கு மேலே சம்பளம் வாங்கணும் அப்போ தான் நாங்கள் லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன, உங்களால் கட்ட முடியணும். இவ்வளோக்கு மேலே சம்பளம் வாங்கினா தானே உங்களோட செலவுகள் போக நீங்கள் வந்து பேங்க்குக்கு லோன் கட்ட முடியும்னு ஒரு மேனிப்புலேஷன் வர முடியும். ஸோ சில டைமில் வந்து மிஸ்மேனிப்புலேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் ரெக்கார்டை வந்து ஒழுங்காக மேனிப்புலேட் பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்போது அவங்க அவங்க வந்து லோனை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க, அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தேட் ஆல்சோ, ஏன்னா இதெல்லாம் வந்து லீட்ஸ் டு பேங்க்ரப்சி. ஒரு பேங்க் திவால் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. அப்போ திவால் ஆனால் தானே ஒரு பேங்க்கோட ரெப்புடேஷன் வந்து போகும். ஸோ அதுக்கெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க 4 பாயிண்ட்ஸ். இன்எஃபெக்டிவ் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் இது ஆக்சுவலாக இந்த எல்லா பாயிண்ட்டுக்கும் முன்னாடி அதான் கொடுத்துருக்கணும். ineffective customer services or after sales services. ஸோ முன்னாடியும் பின்னாடியும் லைக் நான் ஒரு லோன் வாங்குறவங்கக்கிட்ட போகும்போது வாங்க சார் அப்படின்னு நல்லா பார்த்து லோன் வாங்கினதுக்கப்புறம் டியூவை நான் வந்து ஒரு மாதம் கட்ட முடியலன்னா எவ்வளோ கேவலமாக பேசுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி அடுத்து வந்து அவன் என்ன நினைப்பான், என்னெல்லாம் இந்த பேங்க்லலாம் லோன் வேணாம்ப்பா, கேவலமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி வேறு பேங்க்கை தேடி போட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பேங்க்கோட பேரை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்து நம்மளோட ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். சாரி இஃப் ஐ எம் கோயிங் இன் டீப். ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜா மாதிரி வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம் நம்மளுக்கு. ஸோ தீஸ் ஆர் த 4 பாயிண்ட்ஸ் தட் ரெப்புடேஷனல் ரிஸ்க்குக்கு காசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது தான், பட் ஒரு சப் ஹெட்டிங்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ரிஸ்க் இன்க்ளூட்ஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் bringing down the entire financial system பார்த்தோம், standstill. திஸ் கேன் காஸ் டாமினோ எஃபெக்ட். ஸோ டாமினோ எஃபெக்டை பற்றி நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் ஐ டோன்ட் நோ. அது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போகும். எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு ஈஸியாக தெரியும், பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு டயமாவில் நான் இப்போ விட்டுட்டேன். இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ until this minute, லைக் 22 minutes ஆகிடுச்சு. ஸோ இப்போயும் பார்த்துட்ருக்கீங்க, டாமினோ எஃபெக்ட் பற்றி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஸோ தட் இதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடலாம். அண்ட் ஐ எம் திங்கிங் டு கிவ் லைக் ஒரு இப்போது லாஸ்ட் வீக் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பிபிஐ பற்றி, செமி க்ளோஸ்டு பிபிஐ பற்றி சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பட் இன் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஸோ அதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்டர்வியூ செக்ஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்எல் ஒரு பேங்கிங் கொஷின் வந்தாலுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு உதவும். அட்லீஸ்ட் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடுக்காக உதவும். ஸோ அதை பற்றிலாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் தான் இந்த டுடே பார்த்தோம். லைக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கு, லிக்விடிட்டி ரிஸ்க்கு, கண்ட்ரி ரிஸ்க்கு, ஆப்ரேஷனல் ரிஸ்க்கு, ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் பற்றிலாம் பார்த்துருக்கோம். மை காட், தொண்டை வலிக்குது. ஓகே, நீங்கள் இன்னும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஷெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் டுடே. நீங்கள் வந்து ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க, எல்லோரும் வீட்டில் இருக்காங்கப்பா, எல்லோரும் ஹாட்ஸ்டாரில் படம் பார்த்துட்ருக்காங்க, எல்லோரும் லைக் அமேசான் ப்ரைமில் புது படம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்க்க போகிறேன், நவம்பர் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ, ஜஸ்ட் சே நோ. ஜஸ்ட் ஒரு 90 டேஸில் உங்கள் லைஃபே மாறப்போகுதுன்ற போது வை டோன்ட் யூ கிவ் அ சான்ஸ்? ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அண்ட் சிஏ வந்து இப்போது கம்ப்ளீட் ஆகிருக்கும் பை த டைம் you were watching this video. ஸோ போய் பாருங்கள் இஃப் நாட். அண்ட் நைட்டு 10:05 வந்து டாக் அண்ட் மாக் குவிஸ் டெலகிராம் குரூப்பில்
quiz வரும். We are planning to give you website related quizzஸும். ஸோ அதுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் in the comment section below. So I am eagerly waiting to read all your comments. அண்ட் இந்த செஷன் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ எம் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். லைக் குவிஸில் வந்து நான் பார்த்தேன், லைக் ஒரே ஒரு ஆள் தான் என்னமோ தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் நான் 14 வாங்கியிருந்தேன் அப்படின்னு. ஐ வாஸ் ஷாக்டு டு see that. பட் இன்றைக்கி ஆக்சுவலாக இது ரெக்கார்ட் பண்ணுற டே வந்து சண்டே ஈவினிங். ஸோ ஐ வாஸ் ஷாக்ட். ஸோ ஓகே, இது ஒழுங்காக போகுமா, கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, ஆல் இஸ் ஆன்சரிங் யுவர் ஆப்டி கொஷின்ஸே கண்டினியூ பண்ணலாமான்னு ஒரு டைலமாலையும் இருக்கேன். ஸோ டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மை டாக் till the time. And the slide template வந்து ஸ்லைடில் இருந்து. And have a happy day.